ஏதோ ஒரு ஃபாரஸ்ட், 2 கால் மட்டும் போகும். அப்புறம் 2 பேர் வருவாங்க. யார்? ஹூ ஆர் தீஸ் 2 பீப்புள்? அப்படியே 2 பேர் போகிறாங்க. ஏதோ ஒரு போட்டு மாதிரி இருக்குது, க்ரீன்ஸில் இருக்கும். அதில் ஏதோ ட்ரோ பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. அப்புறம் டைமை பார்ப்பாங்க. டைம் ஆகிடுது இல்லை, உன் வாட்ச் ஸ்லோவாக இருக்குது. ஏதோ தெர்ஸ் அ ஃபியர் இன் இட். அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு சிலை இருக்கும், அங்கே போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இன்டிமேட்டாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட்டு ஏதோ பசங்கள்லாம் இருப்போம், அந்த கோட்டை கட்டி கொடுத்துருவாரு. தெர் இஸ் சம்திங் கோயிங் ஆன்கிற கான்செப்டை எவ்ரி இதில். இப்போ டிஃபிகல்ட்டி எங்கன்னா பாலச்சந்தர் சாருக்கு அந்த இடத்துல யார் இந்த கேரக்டர் சொல்ல வராது, தெரியாதவர். யூ கேனாட் ரிவீல் தட் ஹூ ஆர் தே. ஒரு சேத்து, ஒரு ரஞ்சினி தவிர வேறு எதுவுமே இதில் வராது. பட் தெர் இஸ் அ மிஸ்ட்ரி. இவா 2 பேரும் லவர்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். தே ஆர் பிளானிங் சம்திங், தே ஆர் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட். அப்படியே போய் மலை மேலே போனோம். அண்ட் தேர் டு ஸ்டாண்ட் தேர். இப்போது இந்த சீக்வன்ஸை எவ்ரி ஷாட் நீங்கள் பாருங்கள், அதில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரியாகவே எடுத்துருப்பார். ஏதோ க்ரீன்ஸ்க்கு நடுவில், ஏதோ ஒரு வாட்டருக்கு நடுவில். இது ஸ்டன்னிங்காக இருக்கணும், நார்மலாக இருக்கக்கூடாது சொல்லிவிட்டு ரெய்னி சீசன் சாலக்குடி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. கேரளானாலே எக்ஸ்ட்ராடினரி மழை இருக்கும், அதில் இம்பாசிபிள் டு ஷூட். பட் பாலச்சந்தர் சார் இந்த பிகினிங் சீக்வன்ஸுக்கு சாலக்குடி தான் போனோம், அந்த வாட்டர் ஃபாலில் ஷூட் பண்ணணும்னு டிசைட் ஆகிட்டார். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் ஃபுல் டீம், எனக்கு தெரியும் 15 நாள் ஷூட்டிங், 20 நாள் ஷூட்டிங். அங்கே ஹார்ட்லி 8 days தான் ஷூட்டிங் ஒர்க்கு. ஆனால் 15-20 days நாங்கள் ஐடியலாக நிறைய நாள் உட்காந்துருப்போம். திடீர்னு கொஞ்சம் மழை நிற்கும், டக்குன்னு 2 ஷாட் எடுப்போம். இப்படி தான் இந்த ஷூட்டிங் நடக்கும். ஆனால் த ரிசல்ட் இஸ் வாட்டர் ஃபால்ஸ் வாஸ் நெவர் நயகரா ஃபால்ஸ் மாதிரி இந்த வாட்டர் வந்துட்டுருக்கும். இப்போ நமக்கு ட்ரோன் இருக்குது, இது இருக்குது, அழகாக ஈஸியாக எடுக்கலாம், முடியாது. வழுக்கும், ஃபுல் ராக்ஸு, எந்த விதமான சப்போர்ட் சிஸ்டம் எங்களுக்கு கிடையாது. நாங்களே கேமராமேன் அப்படியே ரகுநாத ரெட்டியாவுக்கு போய் எட்ஜில் நின்னா எப்படா கீழே விட ஒரு பயம் எங்களுக்கு. கையால் பிடிச்சுவான், அது இடுப்பை பிடிச்சுவான், அப்படியே ஷாட் எடுப்பாங்க. திடீர்னு பார்த்தா கீழே போகும் பாரு. கேமரா எடுத்துட்டு அந்த கேமரா டெக்னீஷியனை கீழே போனால் வாட்டர் அவ்வளோ ஹெவியில் வந்துட்டுருக்கும், ஸ்ப்ரே ஆகிடும் லென்ஸில், அதில் ஷாட் எடுப்பார். ஸோ டிஃபிகல்ட் டு ஷூட். அண்ட் எவ்வளோ திடீர்னு ரெயின்போ வரும், அதை கேட்ச் பண்ணுப்பார். பட் வி ஆர் கண்டினியூஸ்லி ஷூட்டிங் அட் வேரியஸ் ஆங்கிள்ஸ். எவ்வளோ மேக்ஸிமம் ஆங்கிள்ஸ் ஒரு சாங்க்கு எப்படியெல்லாம் எடுக்க முடியும் அந்த சீனுக்கு எடுத்துட்டோம்.